தீபத்தூண் அவமதிப்பு வழக்கு தொடர்பான விசாரணை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும், மேலும் அது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மேல்முறையீடு செய்திருந்தது. அதனை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்த நிலையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. தொடர்ந்து நேற்றைய தினம் தீபத்தூணில் விளக்கேற்ற வேண்டும், அது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், முன்பாக திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதை நீக்கியும் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் நேற்றைய தினமும் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கவில்லை என கூறி அங்கு கூடியிருந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் உத்தரவை நடைமுறைப்படுத்தாதது ஏன் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறது. நேற்றைய தினம் தமிழக அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்தார். இது தவிர திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை, அதனால் சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பை வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டதாக மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். என்ன விவரம் மணிகண்ட பிரபு? நீதிபதி என்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்? ஆனந்தி, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற போதிய முன்னேற்பாடுகள் செய்யாத அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு இன்று தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நேற்றே தீபத்தை ஏற்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். குறிப்பாக மனுதாரருடன் 10 பேர் சேர்ந்து மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற வேண்டும் எனவும் மதுரை மாநகர காவல் ஆணையர் அதற்கு முழு காவல் பாதுகாப்பை வழங்க வேண்டும் எனவும் நேற்றைய தினம் 2 முறையாக அந்த உத்தரவை அவர் இட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் நேற்றைய தினம் காவல்துறை அவர்களுக்கு அனுமதி மறுத்து மலைக்கு செல்ல அனுமதி இல்லை என்று கூறி இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதால் மலை உச்சியில் இன்று தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். இந்த வழக்கு தான் தற்போது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பாக நடைபெற்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் காவல்துறை ஆணையர் அதே போல மாவட்ட ஆட்சியரை ஆஜராக சொல்லி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தெரிவித்திருந்தார். அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் இந்த இருவருமே ஆஜராகவில்லை. குறிப்பாக மனுதாரர் தரப்பில் ராமகுமார், அருண், சுவாமிநாதன் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் ஆஜராகி நீதிமன்ற உத்தரவு முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை, தங்களை மலைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை, 200 காவல்துறையினர் எங்களை சூழ்ந்து கொண்டனர், அதாவது நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டனர். இந்த வழக்கை பொறுத்தமட்டில் நீதிபதியும் அரசு தரப்பில் ஏன் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது குறித்த விரிவான அறிக்கையை நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து ஆட்சியர் மற்றும் கோவில் நிர்வாகம் தரப்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் ஒரு பதில் தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டது. எனவே இந்த வழக்கை செவ்வாய்க்கிழமைக்கு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒத்திவைத்திருக்கிறார். அதே போல சிஐஎஸ்எஃப் கமாண்டர் உத்தரவை நிறைவேற்ற மனுதாரருடன் சென்ற நாளன்று ஏன் அது இயலவில்லை என்பது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தற்போது இந்த வழக்கில் உத்தரவிட்டிருக்கிறார். செவ்வாய்க்கிழமைக்கு முழுமையான இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து இன்றைய தினம் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கையை தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒத்திவைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி, வழக்கு வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அப்ப திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது தொடர்பாக எதுவும் நீதிபதி தரப்பிலிருந்து சொல்லப்படவில்லையா? அதே போல அந்த பகுதியில தீபம் ஏற்றுவதற்கு காவல்துறையினரும் அனுமதி கொடுக்கப்படல, அது தொடர்பாகவும் நீதிபதி ஏதாவது குறிப்பிட்டிருக்கிறாரா? அந்த பகுதியில 144 அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? ஆனந்தி, இந்த வழக்கை பொறுத்தமட்டில் 2 வழக்குகள் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பது தனி நீதிபதி முன்பு வந்த
உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இந்த வழக்கு தனி நீதிபதியிடம் தான் வரும். ஏனென்றால் அவர் பிறப்பித்த உத்தரவில் தான் காவல்துறை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருப்பதால் அது சுட்டிக்காட்டப்பட்டதால் செவ்வாய்க்கிழமைக்கு இந்த வழக்கை நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். இதே போல இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் கோயில் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கும் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள பழமையான தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு எதிராக கோவில் நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கு இரு நீதிபதிகளான உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு பொறுப்பு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த வழக்கிலும் அரசு தரப்பு சார்பில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருப்பது குறித்து எடுத்துரைக்கப்படும். அந்த வழக்கிலும் நீதிபதிகள் ஒரு இடைக்கால நிவாரணத்தை அல்லது ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பார்கள். அந்த வழக்கில் இனிமேல் விசாரணைக்கு வர இருக்கிறது. தற்போது காவல் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், அதே போல கோவில் நிர்வாக அலுவலர் இவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை எப்போது வருகிறது? இன்றைய தினமே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமா? நேற்றைய தினம் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் தனது உத்தரவில் தெரிவித்திருந்த அந்த உத்தரவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உடனடியாக மனுதாரர் தீபத்தை ஏற்றவும் அதற்கு காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் பாதுகாப்பு வழங்கவும் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் மனுதாரர் தன்னுடன் 10 நபர்களை சேர்த்துக் கொண்டு அந்த பகுதியில் பாஜகவினர், இந்து முன்னணியினர் ஊர்வலமாக சென்று மலை உச்சிக்கு செல்லக்கூடிய அந்த கீழ்ப்பாதையில் அவர்கள் செல்ல முற்பட்ட போது காவல்துறையினர், குறிப்பாக அந்த பகுதியில் காவல் ஆணையர் நேற்றைய தினம் வரவில்லை. மாறாக காவல்துறை ஆணையர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். மனுதாரர் ராம ரவிக்குமார், வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன், நிரந்தன்குமார் உள்ளிட்டோரை தடுத்து நிறுத்தினர். அவர்கள் தெரிவிக்கும் போது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுவதற்கான வழக்கு, இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் என்ன விதமான உத்தரவு வருகிறதோ அதை பொறுத்து நடவடிக்கை எடுப்போம், அதுவரை நீங்கள் பொறுத்திருக்க எடுத்து கூறினார்கள். நேற்றைய தினம் கூட தனி நீதிபதி GR சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் பகுதியில் விடுக்கப்பட்ட அந்த 144 தடை உத்தரவையும் கூட ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். நேற்றைய தினமே மாவட்ட ஆட்சியரும் காணொலி வாயிலாக ஆஜராகுவதற்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் எந்த காவல் ஆணையரை தவிர மற்ற அதிகாரிகள் யாரும் காணொலி வாயிலாக ஆஜராகவில்லை. இன்றைய தினம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தும் அதுபோன்ற எந்த ஒரு அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கையை பொறுத்தமட்டில் அதிகாரிகளிடம் விளக்கம் கோருவதற்கு தான் மிக முக்கியமான சாராம்சம் இருக்கிறது. ஆனால் அது போன்ற விளக்கங்கள் எதுவும் இன்றைய தினம் செய்யப்படாததாலும் இந்த வழக்கு தொடர்பாக தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தமிழக அரசு செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய நிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பின்பு அதில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்துத்தான் தீர்ப்பளிக்க முடியும் என்பதை பொறுத்து தற்போது தனி நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த வழக்கை செவ்வாய்க்கிழமைக்கு 9ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். அன்றைய தினம்தான் இந்த வழக்கினுடைய முக்கியமான உத்தரவுகளை அவர் பிறப்பிக்க இருக்கிறார். ஆனந்தி, மனுதாரர் தரப்பிலிருந்து இன்று என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது மணிகண்ட பிரபு? மனுதாரர் தரப்பில் நேற்றைய தினம் நீதிமன்ற உத்தரவு பெற்றது குறித்தும் அந்த நீதிமன்ற உத்தரவை காவல்துறையினரிடம் எடுத்து கூறியது குறித்தும் அந்த பகுதியில் தங்களுக்கு நேர்ந்த நடவடிக்கைகள் குறிப்பாக காவல்துறையினரை நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி அறிவுறுத்தியும் தாங்கள் காவல்துறையினரால் தடுக்கப்பட்டதாக எடுத்துரைத்தார்கள். இந்த வழக்கில் 200 காவல்துறையினர் எங்களை சூழ்ந்து கொண்டனர். நீதிமன்ற உத்தரவு நகலை காட்டியும் அதை அமல்படுத்தவில்லை. தமிழக அரசு உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார்கள். குறிப்பாக 144 தடை உத்தரவு அமலில் இருப்பதால் அனுமதிக்க இயலாது என கூறினார்கள். ஆனால் நீதிபதி நேற்றைய தினமே 144 தடையை ரத்து செய்து உத்தரவிட்டது குறித்த உத்தரவு நகலை காட்டியும் அவர்கள் 144 தடை உத்தரவு இருப்பதாக கூறினார்கள். இப்படியெல்லாம் நேற்று நடந்த சம்பவங்களினுடைய விரிவான தகவல்களை தனி நீதிபதி GR சுவாமிநாதனிடம் மனுதாரர் தரப்பு, அதாவது ராம ரவிக்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் விரிவாக எடுத்துரைத்தார்கள். அந்த பகுதியில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு தாங்கள் தடுக்கப்பட்டது குறித்தும் மலை உச்சியில் 6 மணிக்கு மேல் செல்லக்கூடாது என காவல்துறையினர் தடுத்தது குறித்தும் அவர்கள் எடுத்து கூறினார்கள். இதையெல்லாம் மனுதாரர் தரப்பிலிருந்து பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இணைப்பில்
இணைப்பில் இருங்கள் மணிகண்ட பிரபு. தொடர்ந்து டெல்லி செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, உச்சநீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை எப்போது வருகிறது? என்ன விவரம் கணபதி? இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அமர்வு முன்பாக இந்த முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலைமையிலே தமிழ்நாடு அரசின் இந்த கோரிக்கைக்கு மனுதாரர் ராம் ரவிக்குமார் தரப்பு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்திலே நாடகமாடுகிறது எனவும் உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் மனுதாரரிலே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது திருப்பரங்குன்றம் வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அமர்வின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சூரியகாந்த் இந்த விவகாரத்திலே அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு இப்போது பரிசீலனைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு புறம் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீடு, இன்னொரு புறம் மனுதாரர் ராம் ரவிக்குமார் அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்கிற சூழல் தற்போது நிலவுகிறது. இன்னும் சற்று நேரத்திலே உச்சநீதிமன்றம் இந்த முக்கியமான வழக்கிலே எத்தகைய முடிவை எடுக்கப் போகிறது என்பது தெரிய வருமானது. அதே போல இப்போ தமிழக அரசு தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் இன்று பல முக்கியமான வாதங்கள் முன்வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இதற்கு முன்பிருந்த காலத்திலேயே திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல விளக்கு ஏற்றப்படவில்லை என்பது தொடர்பான வாதங்கள் எல்லாமே நேற்று மதுரை கிளையில வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்று உச்சநீதிமன்றத்தில் என்ன வாதங்கள்லாம் தமிழக அரசு தரப்பிலிருந்து முன்வைக்க திட்டமிட்டிருக்காங்க? நிச்சயமாக, அதாவது திருப்பரங்குன்றத்திலே தற்போது நிலவும் பதட்டம், மேலும் உயர்நீதிமன்றத்திலே மனுக்கள் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு போன்ற பல்வேறு விவகாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில்தான் நேற்று இரவிலே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு தாக்கல் செய்தது. இந்த விவகாரத்தை இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பவும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே இதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். இதனால் எந்த சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பு ஏற்படும் என்கிற கருத்தும், அதே சமயத்திலே சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுகிறது என்கிற கருத்தும் அரசியல் ரீதியாக வலியுறுத்தப்படும் நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்து இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும், அவசர மனுவாக இதை கருத வேண்டும் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பாக தமிழ்நாடு அரசு கோரிக்கை வைத்திருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் மனுதாரரான ராம் ரவிக்குமார் அதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். ஒவ்வொரு கட்டத்திலுமே அவர் தமிழ்நாடு அரசுக்கு எதிரான வாதங்களை எடுத்து வைப்பதை நாம் உயர்நீதிமன்றத்திலே பார்த்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக தற்போது உச்சநீதிமன்றத்திலும் அவர் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அது தொடர்பான வழக்கு விசாரணையும் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்கும் எனில், மற்றொரு புறம் ராம ரவிக்குமார் தரப்பிலிருந்து பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும் அங்கு முன்வைக்கப்பட்டிருக்கு. கணபதி, நேற்றைய தினம் தமிழக அரசு முன்வைக்கப்பட்ட வாதத்துல அவமதிப்பு வழக்குல உத்தரவு நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு விசாரிக்கலாம், விளக்கம் கேட்கலாம். ஆனா உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் அவங்க வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. அதுதான் நடைமுறையா? ஒரு அவமதிப்பு வழக்குல நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க முடியாதா? அப்படி கிடையாது. நீதிமன்றத்துக்கு நிச்சயமாக அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடந்ததாக வழக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை விசாரிக்கும் போது நீதிமன்ற அவமதிப்பு நடைபெற்றதா, அப்படி நடைபெற்றிருந்தால் அதற்கு காரணம் யார் என்பதும் இதிலே தெளிவாக வேண்டும். ஏனென்றால் மாவட்ட நிர்வாகம் காரணமா, இல்லது காவல்துறை காரணமா, இல்லது அரசு தரப்பிலிருந்து வேறு ஏதேனும் தகவல்களா என்று பல்வேறு விதமான வாதங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் மாவட்ட ஆட்சியர் தான் 144 தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த தடை உத்தரவு காரணமாகத்தான் காவல்துறையினர் அங்கு செல்லக்கூடாது என்று அங்கு செல்ல வேண்டவர்களை தடுத்து நிறுத்தினார்கள், பேரிகேடுகள் அமைக்கப்பட்டன. ஆகவே இத்தகைய சூழ்நிலையிலே நீதிமன்ற அவமதிப்புக்கு காரணம் யார்? நீதிமன்றம் அவமதிப்பு நடைபெற்றது வேண்டுமென்றே நடைபெற்றதா அல்லது தற்செயலாக நிகழ்ந்ததா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதெல்லாம் இருக்கும் சூழலில்தான் நேற்று மாலை வெளிவந்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து பின்னர் உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. எந்த அளவுக்கு
என்பது நேற்று இரவோடு இரவாக உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்தே தெளிவாகிறது. மேலும் இன்று காலையிலே இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு மிகவும் தெளிவாக உச்சநீதிமன்றத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழலிலே இந்த உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அங்கே நடைபெற இருப்பதால் உயர்நீதிமன்றம் அதை ஒத்திவைத்திருக்கிறது. ஆகவே தற்போது உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் பிற நடவடிக்கைகள் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில மதம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மேலும் அது தள்ளுமுள்ளாக கலவரமாக மாறக்கூடும். அதனாலதான் முன்கூட்டியே 144 தடை உத்தரவை நாங்க அந்த பகுதியில பிறப்பிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப திருப்பரங்குன்றம் பகுதியில ஏற்கனவே ஒரு பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு என்பது இன்னைக்கே வழங்கப்பட்டு விடுமா? அந்த எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த பல சூழல்களிலே அவசர வழக்கு என்றால் உடனடியாக விசாரித்து அந்த சமயத்திலே அதற்கு தொடர்பான இடைக்கால முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. அதே சமயத்திலே நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் விரிவாக கேட்க வேண்டும் என விரும்பினால் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்று தமிழ்நாடு அரசு சார்பில் தான் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மனுதாரர் தரப்பிலும் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இரண்டு தரப்புகளுமே அங்கே இருக்கின்றன. அவர்களிடம் நேரடியாகவே தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் விவரங்களை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் என்ன என்பதையும் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பல்வேறு தகவல்கள் முன் இருப்பதால் அவசர நிலையை கருதி உடனடியாக இடைக்கால உத்தரவு பிறப்பித்து பின்னர் இந்த வழக்கை இப்படி நடத்த வேண்டும் அல்லது அப்படி நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் முடிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பல்வேறு வாய்ப்புகள் இருக்கும் நிலையில் இன்றுதான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் முன் வந்திருக்கிறது என்பதால் நேற்று மாலை தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதால் தலைமை நீதிபதி என்ன முடிவு செய்கிறாரோ அதன் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடருமானது. 1862ஆம் ஆண்டு முதலே வழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உடனடியா நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறதும் தமிழக அரசு தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்த பிரச்சனையுடைய பின்னணி என்ன கணபதி? முதல் கட்டமாக மனுதாரர் இந்த வழக்கிலே அங்குள்ள தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏற்கனவே அங்குள்ள ஆலயத்தின் உச்சியில் அங்குதான் தீபம் ஏற்றுகிறார்கள், அங்கு தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது என்று ஆலயம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு வெளிவந்த பிறகு அதன் காரணமாக பதட்டம் கூடாது என பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மத்திய காவல் படையான சிஆர்பிஎஃப் துணை ராணுவ படையின் பாதுகாப்புடன் அங்கு சென்று தீபம் ஏற்றலாம் என்பதுதான் உயர்நீதிமன்ற உத்தரவு. அந்த உத்தரவையும் தமிழ்நாடு அரசு எதிர்த்திருக்கிறது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவும் இல்லை. ஏனென்றால் அங்கு பதட்டம் அதிகரிக்கிறது, மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, கட்டுப்படுத்துவது சிரமம் என காவல்துறை தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையிலே 144 தடை உத்தரவு பிறப்பித்ததும் ஏற்கனவே நீதிமன்றத்திலே நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அங்கு யாரும் செல்லக்கூடாது என காவல்துறையினர் தடுத்து விட்டனர். ஆகவே சிஆர்பிஎஃப் படையின் துணையுடன் அங்கு சென்று தீபம் ஏற்ற இருந்தவர்களும் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அதனால்தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அத்தகைய சூழ்நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் மீண்டும் பிறப்பித்த உத்தரவுகள் தமிழ்நாடு அரசின் கவனத்திலே வந்து தமிழ்நாடு அரசு அவசரமாக மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மேல்முறையீடு அவசர வழக்காக ஏற்று விசாரணை தொடர்ந்து நடத்தப்படுமா அல்லது நோட்டீஸ் பிறப்பிக்கப்படுமா போன்ற விஷயங்களை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சூரியகாந்த் முடிவு செய்ய இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அமர்வு முன்பாகத்தான் இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய சூழ்நிலையில் தான் நாம் மிகவும் பரபரப்பாக இந்த வழக்கின் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசின் வழக்கு ஆவணங்கள் சரியாக கொடுக்கப்பட்டிருந்தா வரிசையின் அடிப்படையில் பட்டியலிடப்படும் அப்படின்னு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவிச்சிருக்காரு. அது தொடர்பான தற்போதைய விவரம் கிடைச்சிருக்கா?
ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அவர் பதவியேற்றவுடனே தெரிவித்தது என்னவென்றால், அவசர வழக்குகள் என்றால் 2 நாட்களுக்குள் பட்டியலிடப்படும். மூத்த வழக்கறிஞர்கள் அதை கோரிக்கையாக, வாய்மொழி கோரிக்கையாக வைப்பதற்கு அவசியம் இல்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். மென்ஷன் என்று சொல்கிறார்கள், அதாவது நீதிமன்றத்தின் முன் வாய்மொழியாக தெரிவிப்பது. கோரிக்கை வைத்து இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும், இதனால் கடும் விளைவுகள் ஏற்பட இருக்கின்றன, தாமதம் ஏற்படக்கூடாது என்றெல்லாம் கோரிக்கைகள் வழக்கறிஞர்கள் வைப்பது வழக்கம். அது இளநிலை வழக்கறிஞர்கள் அத்தகைய கோரிக்கைகளை கொண்டு வந்தாலே போதும். மூத்த வழக்கறிஞர்கள் அப்படி நீதிமன்றத்தின் முன் கோரிக்கைகளை கொண்டு வரக்கூடாது என தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆகவே அதே கருத்தை அவர் பின்பற்றுவாரா அல்லது தற்போதைய பதட்டமான சூழல் இருக்கிறது என்ற வாதத்தை ஏற்று அவர் உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடுவாரா என்பதுதான் தற்போது மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்திலே அதற்கான விடைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கலாம். ஆனந்தி, திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவசர வழக்காக இதனை விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கும் நிலையில், அரசின் வழக்கு ஆவணங்கள் சரியாக இருந்தால் வரிசை அடிப்படையில் பட்டியலிடப்படும் என தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்திருக்கிறார். மற்றொருபுறம் ராம ரவிக்குமார் தரப்பிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருது. நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை சரியாக செயல்படுத்தவில்லை, காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் ஏற்கனவே ஒரு பதற்றமான சூழல் இருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் தற்பொழுது முறையிடப்பட்டிருக்கிறது. ஆவணங்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வரிசையின் அடிப்படையில் பட்டியலிடப்படும் என்று ஏற்கனவே தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் பரபரப்பான சூழல் காணப்படும் நிலையில் கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்பது போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. ஏற்கனவே நேற்று மதுரை அமர்வில் இந்த மேல்முறையீடு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று விசாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசினுடைய வழக்கு ஆவணங்கள் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வரிசையின் அடிப்படையில் வழக்கு விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். கார்த்திகை தீப திருநாள் அன்று அங்கு பழமையான தீபத்தூணில் தீபம் ஏற்றிட வேண்டும் என்று மனுதாரர் ராம ரவிக்குமார் கேட்ட வழக்கின்படி தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அங்கு தீபம் ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு தீபம் ஏற்ற அவர்கள் சென்ற நிலையில் அங்கு காவல்துறையினர் தடுத்து 144 தடை உத்தரவு போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு மேல்முறையீடு மனுவானது அடுத்த நாள் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் KK ராமகிருஷ்ணன் அமர்வு அந்த மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் நேற்று மாலை மீண்டும் GR சுவாமிநாதன் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து இன்றே அந்த பழமையான தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் மனுதாரர் அங்கு தீபம் ஏற்றுவதற்காக சென்ற நிலையில் அங்கு போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தமிழக அரசு மீண்டும் அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அதனால் அனுமதிக்க முடியாது என்றும் 144 தடை உத்தரவு ரத்தை எதிர்த்தும் மேல்முறையீடு செய்திருப்பதால் அனுமதிக்க முடியாது என்று கூறிய நிலையில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது.